ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபஹம் श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஒரு வாரம்தான் உங்கள் எல்லாரையும் பார்க்கலை. எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க? அப்போ நீங்கள் எல்லாருமே நல்லவங்க. இல்லை, போன வாரம் மட்டும்தான் கிளாஸ் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் இருந்தது. போன வாரம் ஒரு சுவாமிஜி வந்துட்டார், சீனியர் சுவாமிஜி, கெஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ அதனால் அடுத்த வாரம் கூட கிளாஸ் இருக்காது. நான் கெஸ்ட்டாக போகிறேன் இன்னொரு ஊருக்கு. வேறு யாராவது வந்து பேசுவாங்க, அதை வந்து கேளுங்க. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே அப்படின்னு ஔவையார் பாடுவாங்க. அதுபோல் குரு மகாராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னு நாம் தெரிஞ்சிக்க நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ மனசு தெளிவாக இல்லாதனால தான் எது சரி எது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியறதில்லை. அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிரதா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். மனசு கலங்கி போயிருக்கிறப்போ நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். மாற்றி மாற்றி போட்டுட்டு போவோம். ஒருத்தன் பீச்சுக்கு போனான், ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு செருப்பை பார்த்துட்டு கேட்குறான், ஹே என்னடா இது, ஒரு கால் பச்சை கலரில் இருக்குது, இன்னொரு கால் மஞ்சள் கலரில் இருக்குது, எங்கே வாங்கினேன் இந்த செருப்பை? அவன் சொல்கிறான், அதான் எனக்கும் தெரியல, வீட்டில் இன்னொரு செட்டும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா. அதர்மம் தர்மம் இதியா மாற்றி போடணுங்கிற அளவுக்கு கூட அவனுக்கு கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை. அந்த மாதிரி மனசு கலங்கி போயிருந்தாக்கா எது சரி எது தப்பு, நமக்கு எது எனக்கு நல்லது செய்யும் எது எனக்கு தீமை செய்யும் அப்படின்னு கூட தெரியாமல் போயிடும். ஸோ கெட்டது நல்லதுன்னு நினச்சிப்போம், நல்லதை கெட்டதுன்னு நினச்சிப்போம். அதனால் எப்போவுமே இந்த நல்ல நல்ல வார்த்தைகள் கேட்டு மனசை வந்து அலர்ட்டாக வச்சுருக்கணும். மனித பிறவியினுடைய மகத்துவமே என்ன அப்படின்னாக்கா, வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஜென்மமே போதும் சாமிஜி அப்படின்னு. நம்ம சொன்னாலும் கர்மா பாக்கி இருக்குது, கடன் வாங்கினது பாக்கி இருக்குது, அதை என்ன பண்ணுறது, கொடுத்து தான் ஆகணும். ஸோ மேக் இட் எ பெட்டர் லைஃப். முடிஞ்சு போச்சுன்னா ரொம்ப நல்லது, மறுபடியும் என் லெக்சர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தனி. பட் முடியலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ மேக் இட் எ பெட்டர் சாய்ஸ். சாய்ஸ் தான். என்னமோ சொல்லுவாங்க, லைஃப் இஸ் நத்திங் பட் கோயிங் ஃப்ரம் பி டு டி, பர்த்து டு டெத்து. இது ஒரு அறிஞர் சொன்னார். உடனே இன்னொருத்தர் இருந்தவர் சொன்னார், இன் பிட்வீன் சி இஸ் தேர், தட் இஸ் யுவர் சாய்ஸ், மேக் அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி லைஃப்பை உருவாக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறவி. அதை நல்லபடியாக நாம் உருவாக்கிக்கணும். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளை பார்த்துட்ருக்கோம். போன வாரம் கிளாஸ் இல்லை, பல பேர் எனக்கு மெசேஜ் போட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன் போன வாரம் ஒரு அம்மா 2 நாள் முன்னாடி கூட, நான் தேடி தேடி பார்த்தேன் சாமிஜி, போன வாரம் லிங்கே காணும். எனக்கு இல்லை, நானே காணும் போன வாரம், லிங்க் எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு காரணத்தை சொன்னேன். அதை கேட்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னக்கா, குருதேவருடைய அந்த அருள் உரைகளை கேட்கணுன்னு இவ்வளோ பேருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பார்த்தா இப்போ கூட நல்ல கருத்துக்களை கேட்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. நாம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சது.
ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ போன வகுப்பில் பார்த்துட்டு இருந்தோம், குருதேவர் தேவிகிட்ட காளிகிட்ட பேசிக்கொண்டிருந்தார். இந்த மதத்தை பற்றியெல்லாம் பேசினார். அதை பார்த்தோம். அம்மா தன் கடிகாரம்தான் சரியானது என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், பிராமோ சமாஜத்தினர், இந்துக்கள், முகமதியர்கள் எல்லோரும் தங்கள் மதம்தான் சரியானது என்கிறார்கள். ஆனால் யாருடைய கடிகாரமும் சரியில்லையே அப்படின்னு அந்த பாயிண்ட்டை பார்த்து அதோட முடித்தோம். மதப்பற்று இருக்கணும், மத வெறி இருக்கக்கூடாது. இதுதான் ராமேஸ்வர் சொல்கிறார். ஹிந்துக்களுக்கு மதப்பற்று கூட இல்லை, மதவெறி இல்லை, நல்ல பாயிண்ட். மதப்பற்று கூட இல்லை, அது கெட்ட பாயிண்ட். அதனால தான் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணால் நம்ம பேசாமல் இருக்கோம். நம்ம மதத்தை சேர்ந்த சில புத்திசாலிகள், அதி புத்திசாலிகள் நம்மளை பற்றி தப்பாக பேசினாலும் நம்ம பேசாமல் இருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்களுக்கும் கருணை காட்டணும் அப்படிங்கிற பெரிய மனசு வச்சு அவங்களுக்கும் ஓட்டு போட்டு பதவிக்கு அழைச்சிட்டு வரோம். எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். இல்லை, எங்கே பெரிய மனசு காட்டணுமோ அங்கே தான் காட்டணும். ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு விறகு வெட்டி போய் ஒரு காட்டில் எனக்கு கொஞ்சம் விறகு வேணும், ஒரு 2 அடி விறகு வேணும், யார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். மூத்த மரங்கள் எல்லாம் சைலண்ட்டாக இருந்தது, பேசவே இல்லை. யார் கொடுப்பீங்க யார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே வரப்போ ஒரு சின்ன மரம், யங் ட்ரீ, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மூத்த மரம், பக்கத்தில் இருந்த மூத்த மரம் சொல்லிச்சான், அவனுக்கு கொடுக்காத, அவனுடைய இன்டென்ஷன் வேறு, நீ உனக்கு அழிவை தேடிக்காத அப்படின்னு. உடனே இந்த சின்ன மரம் சொல்லிச்சான், இல்லை ஒருத்தர் உதவி கேட்குறார், உதவி பண்ணணுமா இல்லையா, அதுதானே தர்மம் அப்படின்னு அது அறிவுரை சொல்லிச்சு பெரிய மரத்துக்கு. நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க பேச்சை கேட்காம கொடுத்துருச்சு. அவன் நல்லா வெட்டி ஷேப் பண்ணி கோடாலியை கொண்டு வந்திருந்தான். கோடாலியில் அதை நுழைச்சி நல்லா டைட் பண்ணிவிட்டு இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்தோம். அப்போ இந்த சின்ன மரம் அழுதுச்சான், பெரியவங்க பேச்சை கேட்கலை, எனக்கும் புத்தி இல்லை, நம்ம சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இல்லாமல் போச்சு. வந்தவன் நம்ம எல்லாரையுமே அறுத்துட்டான், கழுத்து அறுத்துட்டான் அப்படின்னு ஒரு கதை. லைக் தட் நம்ம மதத்தை சேர்ந்தவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறப்ப கூட நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறது, அவனை விட்டால் வேறு ஆள் இல்லை. ஆளை நீங்கள் கொண்டு வரணும், உருவாக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சேங்க. ஏன்னா நம்ம மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம கவலைகளை வச்சுட்டு நம்ம கவலைப்படுறதுக்கே சரியாக இருக்கும். ஏன் பிள்ளைக்கு கல்யாணமாகன்னு சொல்லி அது பெரிய ஒரு இந்தியாவின் பிரச்சனை மாதிரி இருக்குது. தப்புன்னு சொல்லலை, யூ ஹாவ் டு ஃபீல். பட் நாட்டையும் காப்பாற்றணும் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் 4 கடமைகள் உண்டு. தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய சேவை ஃபஸ்ட்டு, தாய் மொழிக்கு செய்ய வேண்டிய சேவை, இது இப்போ சொல்லியாக வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு சென்னையிலே நம்ம பாலமந்திர் கிளாஸ்லாம் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் தமிழ் குடும்பத்தில் பிறந்த பசங்க பொண்ணுங்க தான், ஆனால் தமிழ் படிக்க தெரியாது. அன்றைக்கி நம்ம அம்மா ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா அதை இங்கிலீஷில் எழுதுகிறோம். நாம் NAM நலமாக இருப்போம், NALA, பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. இதில் இந்த பக்கம் ஒரு கட்சிக்காரங்க தமிழ் வாழணுங்கிறாங்க. எங்கே போய் வாழ போகுதுன்னு தெரியல. தாய்மொழிக்கு சேவை செய்யணும்னாக்கா யூ மஸ்ட் லேர்ன் இட் கரெக்ட்லி. நல்லபடியாக கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு டியூட்டி. நான் வேலுமடத்தில் இருந்தப்போ இங்கிலாந்துலேருந்து ஒரு பெங்காலி ஃபேமிலி வந்தாங்க. அவங்க 2 பேருமே டாக்டர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு பொண்ணு உமா அப்படின்னு பேர். அப்போ 10th கிளாஸ், அந்த ஊரில் 10th கிளாஸ் படிக்கிறா, சின்னதாக இருப்பாள். அவள் இங்கிலீஷ் பேசுகிறப்போ இங்கிலீஷ்காரி மாதிரியே பேசுகிறாள். அப்போ நான் கேட்டேன், டு யூ நோ பெங்காலி? எஸ் அப்படின்னா. ஸ்பீக் இன் பெங்காலி. பெங்காலி பேச ஆரம்பித்தாக்கா பெங்காலிஸ் எப்படி பேசுவாங்களோ அப்படியே பேசினான். அந்த ஆக்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே கச்சிதமாக பேசினான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மாவை பாராட்டினேன். இங்கிலாண்டில் இருந்தாலும் நீங்கள் பெங்காலி சொல்லி கொடுத்துருக்கீங்க, மாத்ருபாஷா, ஐ ஆம் ஸோ ஹாப்பி அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, எப்படி விட முடியும் சாமிஜி, தட் இஸ் அவர் மாத்ருபாஷா, விடக்கூடாது அப்படின்னு. அந்த அம்மா இங்கிலாண்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக. அந்த மாதிரி ஒரு பற்று.
ஸோ தாய் தந்தைக்கு செய்யும் சேவை, தாய் மொழிக்கு செய்ய வேண்டிய சேவை. ஒரு பையன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார், ஏண்டா 2 வார்த்தை தமிழில் சுத்தமாக உன்னால் பேச முடியுமாடா? ஓ எஸ் அப்படிங்கிறோம். இது தமிழ். ஓ எஸ். ஏன்னா இப்போ அதுவும் இந்த மொபைல்லாம் வந்ததில் எல்லாம் அது இங்கிலீஷும் கெட்டு போய் தமிழும் கெட்டு போய் டப்பு 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 டப்புன்னு என்னென்னமோ வருது. எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட்டு தான். ஒரிஜினல் திங் ஏஐன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக போயிட்டுருக்கோம். வி ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஓஐ, ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். ஒரிஜினல் கொஞ்சம் இருந்தாலும் அது உண்மையானது. எனிவே, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ தாய் தந்தைக்கு செய்யும் சேவை, தாய் மொழிக்கு செய்யும் சேவை, தாய் நாட்டுக்கு செய்யும் சேவை. நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் அப்படின்னாக்கா நாம் ஒன்று சேர கற்றுக்கணும். இல்லைனாக்கா நாம் வேற ஒரு நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் வேற ஒருத்தன் வந்துடுவான், அவன் ராஜாவாகிடுவான். இன்றைக்கி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்தியா மஸ்ட் கோ டவுன் அப்படின்னு எந்தெந்த கண்ட்ரீஸ் விரும்புது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே வந்திருக்கு. ஏன்னாக்கா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் முன்னேறிக்கிட்டே இருக்குது. இராணுவம் இப்போ ஒரு கடந்த 10 வருஷத்தில் ரொம்ப பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவ்வளோ பாதுகாப்பு. அப்புறம் ஆராய்ச்சி, அணுகுண்டு ஆராய்ச்சியில் எங்கேயோ போய் நிற்குது இந்தியா. அதெல்லாம் பார்த்து மற்ற நாட்டுக்காரங்களுக்கு எரியுது. ஆனாலும் சொல்ல முடியல, கை குலுக்கிட்ட ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்ற நாடுகளை வெறுக்க சொல்லலை, பட் நம்ம நாட்டை நேசிக்க கற்றுக்கணும். இது 3வது டியூட்டி, தாய் நாட்டுக்கு செய்யும் சேவை. நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை படித்தேன். 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க ஒரு வேர்ல்டு மேப் வச்சுட்டு வாத்தியார் கேட்குறாரு, டேய் அமெரிக்கா எங்கடா இருக்குது? இவன் ஒரு குச்சி வச்சுட்டு அதை காட்டுறான். இங்கே இருக்குது சார். இங்கிலாந்து எங்கடா இருக்குது? அங்கே இருக்குது. ஜப்பான் எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது. ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஓகே, இந்தியா எங்கடா இருக்குனாக்கா சைலண்ட்டாக நின்னான். என்னடா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் தெரியுது, நம்ம நாடு தெரியலையா? அவன் சொன்னான், இத்தரோடு இருக்கான், 8 வயசு 9 வயசு பையன். சார், உயிரே போனாலும் இந்தியாவை காட்டு கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு. இது வேடிக்கையான கதை, பட் என்ன ஒரு உணர்ச்சியோடு இருக்குது பாருங்கள்ல. பெரியவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் காட்டி கொடுத்துட்ருக்காங்க. டெரரிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் வராத நியூஸ் என்னென்னமோ இருக்குது. தாய் நாட்டுக்கு செய்யும் சேவை. என்னமோ ஒருத்தர் சொல்லுவார், இந்த வினோபா பாவே மகாராஷ்டிராவில் இருந்த காந்தியன், அவர் ஒரு ஊருக்கு போனப்போ அங்கே ஒருத்தர் இந்த வயலில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். அந்த வயலில் இருக்கிற பயிர்கள்கிட்டலாம் போய் பேசிகிட்ருக்கிறார் அன்பா. இப்போல்லாம் கூட நம்ம ஆர்டரில் பிரம்மானந்த சாமியை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவாங்க, மரத்துக்கிட்ட போய் அவர் பேசுவார், பூச்செடிக்கிட்ட போய் பேசுவார், அந்த பூக்கள் நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியம் இதெல்லாம். நம்ம கான்டாக்டே வச்சுக்கிறது இல்லை. அம்மா அப்பாக்கிட்டே கான்டாக்ட் அதிகம் இல்லை, இதில் பூச்செடிக்கிட்ட போய் யார் கான்டாக்டை வச்சுக்க போகிறோம்? அவர் பேசுவார், போய் மரங்கள்கிட்ட தட்டி கொடுத்து பேசுவார். தே ஃபீல் அவர் ஃபீலிங்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கையோடு நமக்கு கான்டாக்ட் இருக்கணும். இந்த வினோபா பாவே போய் பார்த்தப்போ பயிர்கள்கிட்ட அந்த விவசாயி பேசிகிட்டு இருக்கிறார். பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததான். போய் கேட்டாரா, டு யூ லவ் திஸ் ஃபீல்ட்? இந்த வயலை நேசிக்கிறியா? ஆமாம். எவ்வளோ நேசிக்கிறேன்? என் மகனை விட அதிகமாக நேசிக்கிறேன். பாருங்க, மகனுக்காக நாட்டையை காட்டி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா? இவர் சொல்கிறார், என் மகனை விட அதிகமாக நேசிக்கிறேன். அப்படியா? ஹவ் இஸ் தட்? எப்படி அது அப்படின்னு கேட்டார். என் மகனுக்கு நான் சோறு போட வேண்டியிருக்கு, இந்த நிலம் பரம்பரையாக எங்களுக்கு சோறு போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். இது வினோபாவே நோட் பண்ணுறார். எவ்வளவு அந்த வயல் மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்கான் அந்த ஆள் அப்படி சொல்லி. இதுதான் தேசப்பற்று. உங்களுக்கு தேசப்பற்றை பற்றி சொல்லணும்னாக்க ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, கப்பலோட்டிய தமிழன்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் அதெல்லாம் பாருங்கள். அதில் ஒரு ஏழை விவசாயி மாடசாமின்னு சொல்லிட்டு அவனுடைய நிலத்தை இங்கிலீஷ்காரருக்கு அடக்கம் என்னமோ வச்சுருப்பான், பணம் வாங்கியிருப்பான்.
அவன் என்ன பண்ணுவான், அந்த இங்கிலீஷ்காரனுக்கு தெரிஞ்சவன் இந்தியனும். ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஜனங்கள்லாம் நிறைய இருந்தாங்க. அந்த நிலத்தையே வந்து வாங்கணும்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பான். அப்போது சிதம்பரம் போய் பேசுவார். அதில் வந்து ப்ராமிசரி நோட், அப்போ அதெல்லாம் பேர் ஆன் டிமாண்ட் ஐ வில் பே பேக் 200 rupees. அந்த காலத்தில் 200 rupees. அதுக்காக இந்த 2 ஏக்கர் நிலத்தை வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது இது வரும். அதை வந்து அதில் எங்கேயும் நிலத்தை கொடுக்குறேன்னு எழுதவே இல்லை, படத்தை தான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு என்னுடைய கட்சிக்காரர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி வந்து ஜெயிச்சிடுவார். உடனே அந்த மாடசாமி வந்து வஉசிக்கிட்ட பேசிகிட்டே வருவார். ஐயா ரொம்ப நன்றி ஐயா, பணம் வாங்காமல், அப்போ ஏன்னா பணம் கிடையாது இவங்கக்கிட்ட, பணம் வாங்காமல் என் கேஸு ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க ஐயா, நீங்கள் ரொம்ப பெரிய தேசபக்தர்னு கேள்விப்பட்டேன், தேசபக்தினா என்னங்க ஐயா அப்படின்னு அந்த மாடசாமி கேட்பான். என்ன அற்புதமான கேள்வி. அப்போது வஉசி சிவாஜி நடிச்சிருப்பார். அவர் சொல்லுவார், இந்த 2 ஏக்கரை காப்பாற்றணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட இல்லையா, அதே மாதிரி 2000 ஏக்கர் நீள அகலமுள்ள இந்தியாவை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான்ப்பா தேசபக்தி அப்படின்னு ஒரு டயலாக் வரும். என்ன பியூட்டிஃபுல் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பார். நம்ம வந்து போய் சண்டை போட வேண்டாம், உடனே தேசபக்தின்னு சொல்லிட்டு உடனே இருக்கிறோம் எல்லாம் போட்டு அடித்து நொறுக்கணும், ஒன்றும் வேண்டாம். டெய்லி நம்மால் முடிஞ்ச நல்ல கருத்துக்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் இந்த தேசத்துக்காக பிரார்த்தனை பண்ணலாம். யாரோ பண்ணுறோமா? காலையில் இல்லை எங்கேயோ ஒரு வெடி வெடித்தா இட் இஸ் அ நியூஸ் ஃபார் அஸ், நத்திங் மோர். இல்லை ஜப்பானில் சுனாமி வந்துருச்சான், பாவம், அதோடு சரி. அதே ஜப்பானில் நம்ம பையன் இருந்தாக்கா உடனே இன்டர்நெட்டில் போய் என்னென்ன ஆச்சு, நம்ம பையனுடைய பிளேஸ் சரியாக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம். we are not bothered about Japan, we are bothered about பையன். நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி தான். ஸோ வி ஷுட் ஃபீல் ஃபார் அதர்ஸ் அப்படின்னாக்க த டோட்டல் ஏரியா, நம்ம ஏரியா, நம்ம நாடு, அந்த மாதிரி ஃபீலிங்கை வந்து நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க கற்றுக்கணும். இது 3வது டியூட்டி, தாய் நாட்டுக்கு செய்யும் சேவை. 4வது டியூட்டி, தாய் மதத்துக்கு செய்யும் சேவை. இதை செய்யலைனாக்கா அது பெரிய பாவம். பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு நம்ம வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ரிஷிகளுக்கு செய்ய வேண்டியது, தெய்வத்துக்கு செய்ய வேண்டியது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது, விலங்குகளுக்கு செய்ய வேண்டியது, பித்ருக்களுக்கு, செத்து போனவங்களுக்கு, நம்ம வம்சத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகள். நாம் இதெல்லாம் செய்யணும். நிறைய பேர் வந்து உயிரோடு இருக்கிறப்ப ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கிறார், அம்மா அப்பா போனதுக்கப்புறம் கடவுளை தேடாத, இருக்கிறப்பவே அவங்கள கடவுளாக நினச்சி வழிபடு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து கடமைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ எந்த நாட்டில் இருக்க அந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும். இந்த 4 கடமைகள் மனிதர்கள் செய்யணும். ஸோ இங்கே வந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, இதை தான் இங்கே மகாராஜ் இவர் குரு மகாராஜ் சொல்கிறார், எல்லோரும் தங்கள் மதம்தான் சரியானது என்கிறார்கள், ஆனால் தாயே யாருடைய கடிகாரமும் சரியில்லையே அப்படின்னாக்கா நாம் யாரும் ஃபாலோ பண்ணலை. we are interested in fighting, we are interested in bringing down other religious people, we are not interested in enriching ourselves அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்வார். நம்மளை உயர்த்திக்கணும், நம்ம மதத்தின் பெருமை நம்ம மூலமாக தெரியணும், அப்படி முயற்சி பண்ணுறதில்ல. ஆனால் மற்றவங்க கூட போய் சண்டை போடுறதில்ல. எங்கள் மதம் தான் சிறந்தது, எங்கள் மதம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சண்டை போட்டுட்ருக்கோம். இந்த கிருஷ்ணகிஷோரை என்னமோ சொல்லி ஒரு டிவோட்டி ராமகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சவர் அதில் வருவார். அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி ராமகிருஷ்ணன் சொல்லுவார். அவர் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறார், நல்ல படித்த பண்டிதர் அவர். அங்கே வந்து 2 பேருக்கு சண்டை. விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். இதை வச்சு சண்டை. அப்போ அந்த காலத்தில் இதுதான் சண்டை. நமக்குள்ளேயே சண்டை போட்டு எதிரியை உள்ளே விட்டுறோம். அது ஒரு மைனஸ் பாயிண்ட். இவர் வந்தார். இவரை பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் படித்தவர் மாதிரி தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், விஷ்ணு சிறந்தவரா சிவன் சிறந்தவரா? யார் சிறந்தவர்? இவர் கேட்டார். இந்த சிவன் சிறந்தவர் சொன்னவர் பார்த்து, நீ சிவனை பார்த்துருக்கியா? இல்லை. உங்கள் அப்பா பார்த்துருக்காரா? இல்லை. உங்கள் தாத்தா? இல்லை. சரி, நீ விஷ்ணுவை பார்த்துருக்கியா? இல்லை. உங்கள் அப்பா? இல்லை. தாத்தா? இல்லை. பார்க்காத 2 பேரை பற்றி நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? முதல்ல பாருங்கடா அப்படி சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லி, ஹவு சிம்பிள் சொல்யூஷன் இல்லை?
நம்ம பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. இவர் தான், விஷ்ணு தான் சிறந்தவர். ஏன்? நான் கும்பிட்றேன். அந்த நான் தான் பண்ணுது இந்த எல்லா வேலையும் இல்லையா? நான் கும்பிட்றதுனால அவர் சிறந்தவர். இது அகங்காரத்தை தான் காட்டுது. அதை தான் இங்கே சொல்கிறார், யாருடைய கடிகாரமும் சரியில்லையே. அது ஒரு பேச்சாளர் ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொன்னார். ஸோ சைவம் சிறந்ததா வைஷ்ணவம் சிறந்ததா அப்படின்னு ஒரு டிபேட். இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பட்டிமன்றம். இல்லை பொங்கல் வந்தால் பட்டிமன்றம், தீபாவளி வந்தால் பட்டிமன்றம், தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஜோக்ஸ்ன்னு அடிப்பாங்க, சீரியஸ்னஸ் இருக்காது. நாட்டில் எத்தனை டேஞ்சர்ஸ் இருக்குது, வெளிநாட்டிலேருந்து எத்தனை கல்பிரிட்ஸ் வராங்க, இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. பட்டிமன்றம் வச்சுட்டு ஹா 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 சிரிப்பு மண்டலம் அப்படி சொல்லிட்டு போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளை பார்த்து மற்றவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கணும். எனிவே, ஒரு டிபேட் ஒரு பேச்சாளர் சொன்னார், சின்ன வேடிக்கையான ஒரு கதை. சைவம் சிறந்ததா வைஷ்ணவம் சிறந்ததா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 4 பேர், சூடான ஆர்குமெண்ட். கடைசியில் அந்த நீதிபதி, ஜட்ஜு, நடுவர், நீதிபதி இல்லை நடுவர் சொன்னார், எல்லாருடைய பேச்சையும் கேட்டேன், ரொம்ப நல்லாவே பேசுனாங்க, பட் எனக்கு என்னவோ அசைவம் தான் சிறந்ததுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன சொல்லுவீங்க? சைவத்தையும் விட்டார், வைஷ்ணவத்தையும் விட்டார், சண்டையே இல்லை இப்போ. எனவே ஸோ இங்கே ராமகிருஷ்ணன் தான் சொல்கிறார், யாருடைய கடிகாரம் சரியில்லை அப்படின்னாக்க நாம் சரியான லைனில் திங்க் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைட்டிங், ப்ரூவிங் அவர் செல்ஃப். ஒரு பெரியவர் சொல்லுவார், ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் செல், நெவர் ட்ரை டு ப்ரூவ் யுவர் செல் அப்படின்பார். நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல தான் நம்ம இருக்கோம். எஸ், இட் இஸ் மை ஒப்பீனியன், இட் ஷுட் பி கரெக்ட். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் எவ்ரி ஒன் திங்ஸ் லைக் தட், அதுதான் ப்ராப்ளம். இதை தான் இங்கே ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அந்த மாதிரி பெட்டி மைண்டட்னஸ் சமயத்துக்கு மதத்துக்கு உதவாது, சாதாரண ஃபேமிலிக்கே உதவாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாக்கா அந்த குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்காது. குடும்பத்திலே நிம்மதி வராது, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா நாட்டில் எப்படி வரும் இல்லையா? மனசை உயர்த்திக்கணும், உத்தரேதாத்மனாத்மானம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், திஸ் லைஃப் இஸ் மென்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் எ பெட்டர் லைஃப். இதை விட உயர்ந்த வாழ்க்கைக்கு போகணும், இதை விட பெட்டர் மனசு, பெட்டர் உடம்பு, அப்படி போகிறதுக்கு அந்த மாதிரி கர்மாக்கள் செய்யணும். முக்தி கிடச்சிட்டா ஓகே, ரொம்ப சந்தோஷம். கிடைக்காத பட்சத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம், இப்போ ஃபஸ்ட்டு ஏசிக்கு போடுறோம், டிக்கெட் கிடையாது, அட்லீஸ்ட் செகண்ட் ஏசியாவது இருக்கா சார், அந்த மாதிரி. ஸோ அவர் சொல்கிறார், அப்போ என்ன தான் வழி? அவரே சொல்கிறார், உன்னை சரியாக புரிந்து கொள்ள யாரால் முடியும்? இது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. யார் கடவுளை பார்த்தாங்களோ அவங்களால சொல்ல முடியாது இந்த சென்ஸ், அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டூடெண்ட்டு கிடையாது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்வார், ஒன்லி விவேகானந்தா கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் விவேகானந்தா ஹேஸ் டன் அப்படின்னு லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். ரொம்ப நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் நாட் எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி வேணும். அதை தான் சொல்கிறார். கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். புரிஞ்சுக்கிட்டால் கூட நம்ம எடுத்து சொன்னால் கூட கதை அளக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம சாமிஜி ஒருத்தர் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவார். ஒரு இடத்துல இந்த பக்தர்கள் எல்லாம் பஜனை பாடுறாங்க. பாடிட்டே இருக்கிறப்ப நாரதர் அந்த பக்கம் வந்தார். அவர் ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்தில் கிருஷ்ணனை பற்றி இவ்வளோ நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி போய் கிருஷ்ணனை போய் அழைச்சிட்டு, கிருஷ்ணா இங்கே பார். பார்த்துட்டு, எஸ் இது வர இது நடக்குமே, நான் பார்த்துருக்கேனே அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நம்ம போய் காட்சி கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தே ஆர் ஹாப்பி வித் தட், லீவ் இட் அப்படின்றார் கிருஷ்ணர். இல்லை கிருஷ்ணா, நீ வா, நீ வந்தாக்கா அவங்க இன்னும் சந்தோஷமாக, இன்னும் நிறைய பேர் சேருவாங்க, நிறைய பேர் பக்தர்கள் ஆவாங்க, நாட்டுக்கு நல்லது, நீ வா அப்படின்னு சொல்கிறார் நாரதர். கிருஷ்ணர் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், விலை கொடுத்து வம்பு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வா, அவங்க இவ்வளோ நல்லா பாடுறாங்க. 2 பேர் வந்துட்டாங்க, நிற்கிறாங்க. இவங்க பாடிட்டே இருந்தவங்க பார்த்துட்டு, எந்த ட்ராமா கம்பெனிலேருந்து வரீங்க அப்படின்னு தான் கேட்டேன். நாரதர் சொல்கிறார், ட்ராமாவா? இந்த ஹோல் ட்ராமாவை நடத்துகிறவரே இவர் தான், உலக ட்ராமாவை நடத்துகிற இவர் தான், உண்மையான கிருஷ்ணன் இவர்.
என்ன இப்படி கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னார். நாரதருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. கிருஷ்ணன் சிரிச்சிட்டே இருக்கிறார். பிகாஸ் அவர் மான அபமானம் யோசித்துல்லியா, அவர் சிரிச்சிட்டே இருக்கிறார். உடனே ஒரு ஆள் வந்து கேட்டார், ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க, யூ ஆர் தி கிருஷ்ணா அப்படிங்கிறது ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு இப்போ கேட்பாங்க இல்லையா? கிருஷ்ணர்கிட்ட போய் யார் கொடுப்பாங்க கிருஷ்ணருக்கு ஆதார் கார்டு? இல்லை, ஏதோ ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுறது? உடனே அந்த மிருதங்க அடிக்கிறவன் அந்த கல் வச்சுருவாங்கல்ல, இதை அப்பப்போ தட்டுவாங்க, அந்த கல், இதை பவுனாக்குங்க, தங்கமாக்குங்க அப்படின்னு. கிருஷ்ணன் அப்படி தொட்டார், பவுன் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நாரதருக்கு சந்தேகம், கிருஷ்ணா எங்கே ஓடி, எல்லோரும் உன் காலில் விழுவாங்கன்னு பார்த்தா ஓடி போயிட்டாங்க, வேடிக்கை பாரு அப்படிங்கிறார் கிருஷ்ணன். பார்த்தா அவன் கல்லை தூக்கிட்டு வரான், இதை தொடு அப்படின்னு. உடனே கிருஷ்ணனும் நாரதரும் மறைஞ்சிட்டாங்க. போகிற வழியில் கிருஷ்ணன் சொன்னார், யூசி அவளுக்கு நான் வேண்டியதில்லை, உலகம்தான் வேணும், அதுக்காக தான் நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னதான் ஒரு வேடிக்கையான ஒரு கதை நம்ம சாமிஜி ஒருத்தர் சொல்வார். ஸோ லைக் தட் we don't want the reality, truth. அதனால தான் சண்டை சச்சரவெல்லாம் வருது. அதை தான் இங்கே சொல்கிறார், உன்னை சரியாக புரிந்து கொள்ள யாரால் முடியும் அப்படின்னாக்க அந்த மாதிரி ஏக்கம் இருந்தால் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏக்கம் இல்லாமல் முடியாது. இப்போ ஒருத்தன் வந்து ஐன்ஸ்டீன் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சா ஐன்ஸ்டீனை விட்டுருவோம், அவர் படித்து வந்தவர். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், படிக்காத ஆள். எப்படி இங்கே சவுத்தில் வந்து படிக்காத மேதை காமராஜர் இருந்தாரோ அவ்வளோ புத்திசாலித்தனத்தோட, அந்த மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து முறையாக படிக்காத ஒரு பையன். பட் ஒரே ஒரு குவாலிட்டி, இன்டென்ஸ் லாங்கிங், தீராத ஏக்கம். அதை வச்சு அவரே சுயமாக படித்து ஃபிசிக்ஸ் படித்து பெரிய சயின்டிஸ்ட் ஆனார். உலகமே வந்து அவரை பார்த்து அப்படியே வியந்து நிற்கிது. சச் அ கிரேட் ஹைட் ஹி ஹஸ் அச்சீவ்டு. எப்படி? அந்த ஒரே ஒரு ஏக்கம். அதனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்வார், டேலண்ட் இஸ் செகண்டரி, பேஷன் இஸ் பிரைமரி அப்படிம்பார். என்ன வார்த்தைகள் இதெல்லாம் பாருங்கள். ஆர்வம் இருந்தால் போதும், உங்களுக்கு வழி தானே பிறக்கும், திறமை தானே வளரும். அதான் இங்கே சொல்கிறார், உன்னை சரியாக புரிந்து கொள்ள யாரால் முடியும்? ஆனால் ஏங்கி அழைத்தால், உன் அருள் பெற்றால் எல்லா பாதைகள் வழியாகவும் உன்னை வந்து அடையலாமே. இதுதான் மெத்தட். ஏக்கம் இங்கே இருக்கணும், இருந்தாக்கா அவருடைய அருள் கிடைக்கும். இதை போய் சசி மகாராஜ் கிட்டேயோ பிரேமானந்த மகாராஜ் கிட்டேயோ ஒரு டிவோட்டி கேட்டார், வெறுமனே பிரார்த்தனை பண்ணாக்கா கடவுள் ரிப்ளை கொடுப்பாரா அப்படின்னு. அவர் சொன்னார், வேலை தேடுற ஒருத்தன் அந்த கம்பெனியோட அட்ரஸை எப்படியோ கண்டுபிடிச்சி, அந்த மேனேஜரை தெரியாது, ஓனரை தெரியாது, எம்டியை தெரியாது, அங்கே யார் ஜோனல் மேனேஜர் யாரையுமே தெரியாது, ஆனால் அந்த அட்ரஸுக்கு ஒரு லெட்டரை எழுதுகிறான், அப்ளிகேஷன். அது அங்கே போய் சேருது. கொஞ்ச நாளில் அங்கேருந்து ஒரு இன்டர்வியூ கார்டு வருது, இவன் போகிறான், இன்டர்வியூ நடக்குது, வேலை கிடைக்கிது இல்லை, அதே மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். அந்த மாதிரி அந்த ஏக்கம் நம்ம சைட்லேருந்து ஏக்கம் இருந்தாக்கா அவருடைய சைட்லேருந்து அருள் வரும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னாக்கா அவரும் பேசாமல் தான் இருப்பார். இப்போ தூங்குகிற குழந்தைய எழுப்பி யாராவது பால் கொடுப்பீங்களா? அது எழுந்து காத்தோன்னு அப்போ தான் வந்து முழிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சாதமோ ஏதோ ஒன்று கொடுப்போம். அது பாட்டு தூங்கிட்டு இருக்குன்னா நீங்கள் பாட்டு டிவி பார்த்து சமைச்சிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ லைக் தட் நாம் கூட கூப்பிட்றப்ப தான் அவர் வருவார். ஸோ கூப்பிடணும், அது சுய முயற்சி. ஜயோஸ்மி விவசாயோஸ்மி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வார். வெற்றியாக நான் இருக்கிறேன். ஜெயம் அப்படின்னாக்கா ஜெயம் வெற்றி, விவசாய அப்படின்னாக்கா சுய முயற்சி. அதுலேருந்து வந்த வார்த்தை தான் விவசாயம். விவசாயம் தமிழ் வார்த்தை கிடையாது. விவசாயகா அப்படின்னாக்கா சுய முயற்சி. ஏன்னா விவசாயிகள் அவ்வளோ வேலை செய்வாங்க. அதை வெட்டுறது, உழறது, அதில் விதைகள் நட்டுறது, அப்புறம் தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, பார்த்துக்கிறது, டே அண்ட் நைட். எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியிருக்கு அந்த பயிரை காப்பாற்றி உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் சுயமுயற்சி. அந்த வேலைக்கே பேர் சுயமுயற்சி. அந்த சுயமுயற்சி எங்கே இருக்கோ அங்கே வெற்றியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதான் இங்கே சொல்கிறார், ஏங்கி அழைத்தால். ஏங்கி அழைத்தால் அப்படின்னாக்க சமஸ்கிருதத்தில் வந்து அதுக்கு பேர் வியாகுலதா. வியாகுலதா அப்படின்னாக்கா இன்டென்ஸ் லாங்கிங் அப்படின்னு அர்த்தம். ஜெர்மனியில் ஒருத்தர் இருந்தார், ஹார்வர்ட் ரூஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்காலர். அவருக்கு கிட்டத்தட்ட 30-35 லாங்குவேஜஸ் தெரியும்.
எழுத படிக்க பேச நம்ப முடியுதா? 30-35 லாங்குவேஜஸ் தெரியும். எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும். அதை பார்த்துட்டு ஒரு இளைஞன் போய் கேட்டான், எப்படி சார் இது பாசிபிள், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், 3 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும்ப்பா. சொல்லுங்கள் சார், நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன், இன்டென்ஸ் லாங்கிங், தீராத ஏக்கம் இருக்கணும். சரி. 2வது கண்டிஷன், டிஃபிகல்ட்டி வர்றப்போ விட்டுடக்கூடாது. நம்ம எப்போவுமே ஆரம்பிப்போம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதில் இருக்க கஷ்டம்லாம் தெரிய வரும். அப்போ தான் தெரியும், அந்த டிபார்ட்மெண்ட் தேவலாம் போல் இருக்கே, அந்த சப்ஜெக்ட் தேவலாம் போல். சில காலேஜ் பசங்கள்லாம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. ஃபிசிக்ஸ் எடுத்துருப்பான், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு 2 மாதம் பேசாமல் காமர்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படிமா. தட் மீன்ஸ் அங்கே போய் அடிபட போகிறான். காமர்ஸ்னாலே அந்த இது சிஏ, நம்ம பையன் ஒருத்தன் வந்து சிஏ படிக்கிறேன் அப்படின்னா, சிஏன்னா என்ன அப்படின்னு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, என்ன தெரியுமா? என்ன? கண்டினியூஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னு. சிஏ ஒரே அட்டெம்ப்டில் பண்ண முடியாது சொல்லி சொல்லுவாங்க, சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். அதுக்காகத்தான் 2வது கண்டிஷனாக அவர் சொன்னார், டோன்ட் கிவ் அப் வென் இட் இஸ் டிஃபிகல்ட். கஷ்டமாக தெரிஞ்சால் விட்டுடக்கூடாது. இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன? ட்ரை டு யூட்டிலைஸ் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னென்ன சந்தர்ப்பம் வருதோ அந்த திறமையை வளர்த்துக்கோ, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும் அந்த சந்தர்ப்பத்தை. இந்த 3 கண்டிஷன் நீ ஃபாலோ பண்ணால் நீயும் என்ன போல் ஆகலாம் அப்படின்னு அந்த ஹார்வர்ட் ரூஸ் சொன்னாராம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஏங்க ஆன்மீகத்தில் கூட அதே தான், எல்லாம் அவர் பார்த்துப்பார், இல்லை நாம் பார்க்க ஆரம்பித்தா அவர் பார்ப்பார். அதுக்காக தான் தமிழில் சொல்லுவாங்களே, நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா, நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க, அவர் 9 அடி வரட்டும் அப்புறம் நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன்னாக்கா, நம்ம ஒருத்தன் மகா கஞ்சன் வழி தவறி போய் ஒரு கிணத்துல விழுந்துட்டான். கத்துறான் அங்கேருந்து, ஏன்னா தப்பிக்கணும், உயிர் போயிடும். கத்துறான் அங்கேருந்து. இவன் இங்கேருந்து பார்த்துட்டு மேலேருந்து கையை தூக்குனாக்கா தூக்க மாட்டேங்கிறான். இன்னொருத்தன் வந்தவன், இவன் கையை தூக்க மாட்டான், ஏன் கையை பிடின்னு சொல்லு அப்படின்னு ஒரு கைத்தை, இந்த கைத்தை பிடின்னு சொன்னான். பிடிக்கிறதுக்கு தயாராக, கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அங்கே கூட அவ்வளோ கஞ்சன். அந்த மாதிரி அவர் 9 ஸ்டெப்ஸ் வரட்டும் சார், அப்புறம் நான் போயிடுறேன் அப்படின்னாக்கா முடியாது, நாம் தான் போகணும். ஸோ வியாகுலத்தானாக்க அந்த இன்டென்ஸ் லாங்கிங், தீராத ஏக்கம். திருமூலர் பாடுவார், இப்போ நம்முடைய லாங்கிங்லாம் வேறு சைடில் இருக்குது. எல்லாருக்குமே ஏக்கம் இருக்குது, ஏக்கம் இருக்கா இல்லையா? பட் வேறு எதுவே நினச்சி ஏக்கம் இருக்குது. அந்த கிருஷ்ணன் கதையில் வந்த மாதிரி அவன் கல்லை தூக்கிட்டு வர்றதில் தான் ஏக்கம், கிருஷ்ணரை தொடுறதில் ஏக்கம் இல்லை. அது இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு டிவோட்டி வீட்டுக்கு கிருஷ்ணன் வந்துட்டார். என்ன வேணும்னா, இது எல்லாத்தையும் தங்கமாகணும்னு சொன்னோடனே அவர் தொட்டார். இந்த விரலால் தொட்டார். எல்லாத்தையும், தூணை தொட்டால் தங்கம், டேபிளை தொட்டால் தங்கம், இதை தொட்டால் தங்கம், அதை தொட்டால் தங்கம், எல்லாம் தங்கம் ஆயிடுச்சு. அப்போ கூட அவனுக்கு ஆசை தீரலை. வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அந்த விரலையே கொடுத்துறேன் அப்படின்னா, எப்போ வேணால் தொட்டுக்கலாம் பாரு. அவ்வளோ பேராசை. ஸோ எல்லாருக்குமே ஏக்கம் இருக்குது, பட் இன் அ ராங் டைரெக்ஷன். அப்படி இல்லாமல் உண்மையை நோக்கி இருந்தால், அதான் திருமூலர் பாடுவார், பார்ப்பானகத்திலேயே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பானகத்தில், நாங்கள் பார்ப்பானாக்கா பிராமின் நினச்சிக்காதீங்க. மனிதர்களாக பிறந்த எல்லாருமே உண்மையை பார்த்தா அவன் பார்ப்பான். பிராமணனாக பிறந்து பார்க்கலனாக்கா அவன் பார்ப்பான் இல்லை. கோச்சிக்காதீங்க யாரும், இது தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்முடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு வச்சுக்கணும். பார்ப்பவன், உண்மையை பார்ப்பவன், தனக்குள்ளே இறைவனை பார்ப்பவன் பார்ப்பான் அப்படின்னு அந்த மீனிங்கில் சொன்னாங்க அப்போ. ஸோ பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பால் கொடுக்கக்கூடிய பசு 5 இருக்குது ஒவ்வொருத்தர் உள்ளாரையும். மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, வெறி பிடிச்சி அலையுது. இதை பார்த்த ஆசை, அதை பார்த்த ஆசை, அதை கேட்ட ஆசை, இதை சாப்பிடணுன்னு ஆசை, எவ்வளோ ஆசை. 92 இயர்ஸ் ஒரு பெரியவர், பெரிய பணக்காரர், உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார். பையனுக்கே 62 வயசு, மூத்த பையனுக்கே. அவரே லிஸ்ட்டில் நிற்கிறார் இல்லையா. ஸோ டாக்டர் சொல்கிறார், முடியாது, 2-3 நாள் தான், கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் முடித்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பெரியவர் கேட்குறாரு, அதை காதும் கேட்குது. பையன் வந்தான்,
அப்பா, ஆ சொல்லுடா, ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? இல்லைடா. யாரையோ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஆமாம். யாரை பார்க்கணும்? வேற ஒரு டாக்டரை அப்படின்னு. வேற ஒரு டாக்டர் பார்த்து அவர் ஏதாவது பண்ணாக்கா இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டலாம் வண்டி. மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாகி புத்திபலம், வெறியும் அடங்கினால், புத்தி சரியாக வேலை செஞ்சு சரியானதை செலக்ட் பண்ணால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே அப்படி சொல்லுவார். இதே கண்ணு, இதே காது, இதே மூக்கு, இதே நாக்கு உயர்ந்த விஷயங்களை நமக்கு கொடுக்கும். ஒரு பெரியவர் சொல்லுவார், அமெரிக்கன் திங்கர் சொல்லுவார், வாயால் சாப்பிட்றது மட்டும் சாப்பாடு இல்லை, இதை ஞாபகம் வச்சுங்க அப்படிங்கிறார். பாருங்கள், நம்ம கண்ணால் பார்க்குறோம்னாக்க வி ஆர் கெட்டிங் இம்ப்ரெஷன்ஸ் இல்லையா? நல்லதோ கெட்டதோ ஒரு எண்ணம் உருவாகுது. காதால் ஏதோ ஒரு மியூசிக் கேட்டாக்கா அது எல்லாமே உள்ளே போகுது. இது சங்கராச்சாரியா சொன்ன கருத்து. ஆகார சுத்தவ் சத்துவ சுத்தி, சத்துவ சுத்தவ் துருவாஸ்மிருதி அப்படின்னு ஒரு மந்திரம். அங்கே சங்கராச்சாரியா சொல்லுவார், ஆகாரம்னாக்கா சாப்பிட்றது மட்டும் இல்லை, கண்ணால் நல்லதை பார்க்கணும், காதால் நல்லதை கேட்கணும், வாயால் நல்லதை பேசணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே. இதே கண்ணு பார்க்குறதெல்லாம் இறைமயமாக பார்க்கும். இதே காது, ராமகிருஷ்ணர் மதுரபாபு யாரோ ஒரு வைத்தியர் பார்த்துட்டு பைத்தியம் மாதிரி இவர் குதிக்கிறார், ஓடுறார், சிரிக்கிறார். வைத்தியர் பார்த்துட்டு நாடி பிடிச்சு பார்த்துட்டு, இது அகண்ட பிரம்மச்சரியத்தின் விளைவு, அதை உடைச்சிட்டா சரியாயிடும் அப்படின்னு. உடனே இவர் மதுரபாபு பாவம், அவர் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு. உடனே அவரை அழைச்சிட்டு ஒரு விலைமாது வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அங்கே போயிட்டு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறா, இவர் ரசிக்கிறார் ராமகிருஷ்ணர். ரொம்ப நல்லா ஆடுறா இந்த பொண்ணு அப்படின்னு. கடைசியில் முடிஞ்ச உடனே மதுரபாபு நினைச்சார், சரி பிரம்மச்சரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாக்கா, போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, அம்மா ஜெகன்மாதா, இன்றைக்கி நீ எவ்வளோ பெரிய காட்சி எனக்கு கொடுத்துருக்க அப்படி சொல்லி காலில் விழுந்தாராம். அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. நான் ஒரு பாவி, உடம்பை விற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் காலில் நீங்கள் விழுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்தையானான். இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்ஸ் இருக்காது. அதான் அவர் சொல்கிறார், பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே அப்படின்னாக்கா, இந்த கண்ணு விலை மாத பார்க்குறப்ப கூட அது தேவதையாக பார்க்கும். ரமணின்னு ஒரு பொண்ணு விலை மாது தட்சிணேஸ் பக்கத்தில் இருப்பாள். அவள் ஒரு நாள் போகிறா, இவர் கும்பிட்றார் ராமகிருஷ்ணர். பக்கத்தில் வந்தவர், என்னடா அது விலை மாதுவை பார்த்து கும்பிட்றான்னாக்கா, கேட்குறதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறார், புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார், அம்மா இன்றைக்கி ரமணியோட ரூபத்தில் தரிசனம் கொடுக்குறியா? பார்வை எப்படி இருக்குது பாருங்க, தூய்மை இல்லை, அந்த மாதிரி ஆகும். அதை தான் அவர் சொல்கிறார். அந்த ஒரு பிள்ளையார் பாட்டு கூட வரும் இல்லையா, தேடி தேடி எங்கும் ஓடுகின்றார் உன்னை தேடி கொண்டு கொள்ளலாமே, எங்கே உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே அப்படின்னு அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறார். ஸோ ஏங்கி அழைத்தால் உன் அருள் பெற்றால் எல்லா பாதைகள் வழியாகவும் உன்னை அடையலாமே, அந்த ஏக்கம் இருக்கணும். இது அதுக்கு ஆன்சர். அதை சொல்லிவிட்டு இன்னொரு டாபிக் சொல்கிறார். அம்மா, கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் உன்னை எப்படி வழிபடுகிறார்கள் என்பதை எனக்கு ஒரு முறை காட்டிருள மாட்டாயா? அதுலேயும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஹவு தே ஆர் ப்ராக்டிஸிங், ஹவு தே ஆர் எமர்ஜிங், இதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால் அவங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க அதை எனக்கு காட்ட மாட்டாயா? ஆனால் தாயே, நான் சர்ச்சுக்கு போனால் மக்கள் என்ன சொல்வார்கள்? சமூக கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. கிருஷ்ணர் சொல்லுவார், யத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்ததேவ இதரோஜனகா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு. பெரியவங்க, பதவியில் இருக்கிறவங்க, படித்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 10 வயசு பையன் சிகரெட் பிடிக்கிறான்னாக்கா, என்னடா இது தப்பு இல்லையானாக்கா, ஏன் எங்கள் அப்பா பிடிக்கிறார் அப்படிமா, அங்கேருந்து கற்றுக்கிட்டுவான் இல்லையா. குடிக்கிறது, என்ன சீட்டு விளையாடுறது எல்லாம் குடும்ப இது லீனேஜ் மாதிரி வரும். அது பெரியவங்களை பார்த்து பார்த்து யார் கூட சேர்றோமோ அந்த பழக்கம் வரும். அந்த மாதிரி இவர் சொல்கிறார், நான் சர்ச்சுக்கு போனால் மக்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னாக்கா, காளி கோயில் பூஜாரினாக்கா அது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ். அது பிராமின் ஃபேமிலி வேறு. அந்த காலத்தில் சமூக கட்டுப்பாடு நிறைய இருந்தது. நம்ம ஹிந்துக்கள் கூட சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எம்மதமும் சம்மதம் சார் அப்படின்னு.
அது ஐடியல் வைஸ் கரெக்டு. பட் உங்கள் அம்மா தான். எல்லா அம்மாக்கள்கிட்டையும் நீங்கள் போய் சண்டை போடணும்னு சொல்லலை. எல்லா அம்மாக்கள்கிட்டையும் பிரியமாக இருங்க. பட் உங்கள் அம்மாவை யாராவது தப்பாக பேசிட்டு போட்டோம் விட்டாக்கா நீங்கள் ஒரு ஏப்ரல் 1 இது நம்ம மக்கள் நிறைய பேர் தெரியல. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுதான் நாமளும் விரும்புகிறோம். பட் நம்முடைய சந்தோஷத்தை மற்றவங்க கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்கள் என்ன சொல்வார்கள்? ஏதாவது குழப்பம் அதன் பிறகு ஒருவேளை காளி கோயிலுக்குள் என்னை அனுமதிக்காவிட்டால்? அந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது. எனவே வெளியிலிருந்தே நான் பார்க்க அருள் செய். அந்த மதம் என்ன சொல்லுது, அவங்களுடைய ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது, இதை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்றேன். அம்மா நீயே அதுக்கு ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இந்த துளசிதாசர் பெரிய மகான், அவர் ஒரு ஹிந்தியில் ஒரு சின்ன ஒரு 2 லைன் எழுதுவார். அது சரியான லைன் எனக்கு தெரியல, பட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். எப்போவுமே மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க, மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவங்க, சைவம், வைஷ்ணவம், வடகலை, தென்கலை, இடகலை, பிங்கலை என்னென்னமெல்லாம் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து பேசுகிறப்போ அவர் சொல்லுவார், ஹாஜி ஹாஜி போல்தே ரஹோ அப்னே ஜகாபே பைட்டே ரஹோ அப்படின்னு ஒரு 2 வார்த்தை சொல்லுவார். 2 லைன். எல்லார்கிட்டையும் ஒத்து பேசு. எஸ் யூஆர் ரைட், பட் உன்னுடைய சீட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் நிஷ்டா. குரு ஒருத்தர் இருந்து ஒரு மந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா எவ்வளவு கேள்வி வந்தாலும் சரி அவரை விட்டு கொடுக்கக்கூடாது. குரு பக்தி இது. நம்முடைய மதத்தின் மேலே நம்ம வைக்கக்கூடிய பக்தி. அதை தான் இங்கே காட்டுறார். காளி கோயிலுக்கு என்னை அனுமதிக்காவிட்டால் என்ன செய்கிறது? இந்த நிஷ்டை இப்போது ஒன்றும் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு முஸ்லீமை பற்றி யாரோ தப்பாக பேசிட்டா நாடு முழுக்க ஒன்றா சேர்றாங்க பாருங்கள். அவங்க கொடுக்குற பேர் யூனிவர்சல் பிரதர்ஹுட். பட் இஸ் இட் யூனிவர்சல் பிரதர்ஹுட்? அவங்களுக்குள்ளே தான் பிரதர்ஹுட். அது தப்புன்னு சொல்லலை. பட் அந்த மாதிரி ஒற்றுமை ஹிந்துக்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? போனால் அவர் தெரியாது சப்போ ஏதோ பைத்திய மாதிரி பேசுகிறாங்க. ஏன் அந்த மாதிரி நாம் எடுத்துக்கணும்? ஒரு அப்ஜெக்ஷன் கூட நம்ம எழுப்புறது இல்லை. அப்படியே இருக்கும். நமக்குள்ளேயே சண்டை, சின்ன சின்ன குரூப். சாமிஜி ரொம்ப கண்டிக்கிறார். நம்முடைய ஹிந்து மதம் சமயக்கட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறார். இவன் தொட்டா குத்தம், அவன் தொடச்சா குத்தம். இந்த மாதிரி நம்முடைய உயர்ந்த தத்துவங்களை சொல்லக்கூடிய மதம் ஹிந்து மதம். ஆனால் அடுத்தவனுடைய கழுத்தை நெரிக்கிறதும் இந்த மதத்தில் தான் நடக்குது அப்படின்னு பேசுகிறார் சாமிஜி. ஏன்? நம்முடைய பெருமை நமக்கு தெரியலை. நம்ம மதத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் மற்றவங்களை பற்றி பெருமையாக பேசுகிறோம். மற்றவங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது தப்பு இல்லை. பட் நம்ம பற்றி யாராவது அவமானம் செஞ்சால் அதை கண்டிக்கவும் தயாராக இருக்கணும். விவேகானந்தர்கிட்ட ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவர் இந்து மதத்தை பற்றி தப்பாக பேசிட்டார். இவர் கொஞ்சம் நல்லா ஜோராக டோஸ் கொடுத்து விட்டார். நண்பர் ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் ஒரு சந்நியாசி, அன்பு தான் உங்களுடைய மதம், அந்த ஆள்கிட்ட இப்படி பேசலாமா அப்படின்னு. சாமிஜி ஒத்துக்கிறார். நான் செஞ்சது ரைட்டுன்னு சொல்லலையே, பட் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் அம்மாவுடைய கன்னத்தில் யாராவது அரைஞ்சா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறார் சாமிஜி. உடனே அந்த ஆள், எங்கள் அம்மா கன்னத்தில் அரைஞ்சா அவனை உதவுன்னு உதைப்பேன், அதை தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறார். அந்த உணர்வு வேணும். ஸோ இங்கே காட்டுறார். ஒரு முறை சர்ச்சுக்கு போகாமல் அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதை எனக்கு காட்டி அருள முடியுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அஃப்கோர்ஸ் அவருக்கு பக்கத்தில் ஒரு டிவோட்டி யதுமல்லிக் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ ராமகிருஷ்ணனுக்கு அங்கே ஒரு கேலண்டர் இருந்தது. மேரி மாதா அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் குழந்தைய தூக்கி வச்சிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்தது, கேலண்டர். இவர் போய் பார்த்தப்போ அது அப்படியே உயிரோட்டமாக வந்துதான். ஜீசஸும் மேரி மாதாவும் அப்படியே உயிருள்ளவங்களாக தெரிஞ்சாங்க. அதுலேருந்து ஒரு லைட் வந்தது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் வரும். அடுத்த நாள் அந்த பஞ்சவடியில் அவர் அப்படியே சுற்றிட்டே வர்றப்போ ஜீசஸ் கிரைஸ்டோடைய காட்சி கிடச்சிது ராமகிருஷ்ணருக்கு. அவர் அப்படியே இவரை தழுவி இதில் இவருடைய உடம்புலேயே மறைஞ்சிட்டார் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. மேபி அன்னையினுடைய அருளாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே 2 பாயிண்ட் நாம் வச்சுக்கணும். கடவுளை நாம் ஏன் சரியாக பார்க்கல, இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா, ஏக்கத்தோடு அழைத்தால் அவருடைய அருள் கிடைக்கும், அவருடைய காட்சி கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட்.
இன்னொரு பாயிண்ட் என்ன, மற்ற மதத்தை சேர்ந்தவங்களோட நம்ம சண்டை போட வேண்டாம், ஆனால் நம்ம மதத்தை பற்றி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் நாம் வச்சுக்கணும். அதுக்கு எதாவது ஆபத்து வந்தால் நாம் ஒன்று சேரவும் தயாராக இருக்கணும். இதை நாம் இங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதோட இந்த விசிட், மகேந்திரநாத்துடைய 6வது விசிட் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த விசிட் ஆரம்பமாகுது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.